இல்லை இப்போது நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 1லேருந்து 11 வரைக்குமே எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஒருத்தர் இல்லைனாலும் செகண்ட் தேர்ட் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. அண்ட் நம்ம இந்தியாவுமே அப்படி தான். ஆனால் வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் நம்ம எடுக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 30 மேட்சஸ் ஓவராலாக விளையாடிருக்கோம் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டில். அதில் வந்து 18 மேட்சஸ் நம்ம இந்தியா வின் பண்ணியிருக்கு அண்ட் 13 மேட்சஸ் வந்து நியூசிலாந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நம்ம தான் அதிகமாக இருக்கோம், நம்ம லீடிங்கில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்பேரிசனை தாண்டி இந்த வேர்ல்டு கப்லேயுமே இந்தியா ஒரு டெஃபீட் வந்திருக்கு, நியூசிலாண்டுக்கு ஒரு டெஃபீட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்சிங் டீம் தான் ரெண்டு பேருமே. இந்த பிளேயிங் 11 கம்பேரிசன் இருக்கும்ல, நம்ம டீமில் ஃபர்ஸ்ட் பிளேயர் அபிஷேக் சர்மா அண்ட் இந்த டீமில் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த ஓவரால் கம்பேரிசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இப்படி பார்க்குறப்ப நம்ம ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஸ்லேருந்தே போடலாம். ஏன்னா சூரியகுமார் யாதவ், இங்கே வந்து நம்ம சாண்ட்னர். ஸோ இந்த ரெண்டு பேரை வைக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப்பில் வந்து சாண்ட்னர் ஒரு படி மேலே நான் சொல்கிறேன். இன்னொன்று பிளேயிங்லுமே பார்க்கும்போது சூரியகுமார் எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ கேமை தாண்டி அவர் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது ஒரு மைனஸாக பார்க்குறோம். பட் இங்கே சாண்ட்னர் அவர் ஆடின எல்லா மேட்ச்லையுமே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க மேபி அவங்க டீம் பேட்டிங்கில் விட்டாங்கன்னா அவர் வந்து பேட்டிங்கில் ஆடுறாரு, இல்லை ஸ்கோர் கம்மியாக அடிச்சாங்கன்னா போலிங்கில் விக்கெட் எடுக்கிறார். ஸோ கண்டிப்பாக இன்னொன்று கேப்டன்ஷிப் ரோல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் ஒரு ரேட் அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் எடுக்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், இங்கே நம்ம வந்து ஃபின் ஆலன் சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுவோம். ஃபின் ஆலன் என்னதான் அவர் அந்த செமிஃபைனல்ல நல்லா ஆடினாலுமே சஞ்சு சாம்சன் தொடர்ந்து நம்மளுக்கு 2 மேட்சா கன்சிஸ்டண்டா ஆடுறாரு. முக்கியமா லாஸ்டா நம்ம வந்து ஜனவரியில வந்து நியூசிலாந்து கூட ஆடும்போது தான் இங்க ஒரு பெரிய இஷ்யூவே சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இல்லைன்ற ப்ராப்ளம் வந்தது. ஆனா இப்போ அவர் ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு கேம்ல அவர் தான் இந்த ஓப்பனிங்ல கொஞ்சம் ஹெட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதை நம்ம பாக்குறோம். ஸோ அப்படியே நம்ம அபிஷேக் சர்மாக்கும் டிம் சர்ஃபெட்டுக்கும் வரும்போது இங்க அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மேட்ச் ஆடி வெறும் 80 ரன் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. பட் இங்க டிம் சர்ஃபெட் வந்து அங்க டாப் டேபிள்ஸ்லேயே இருக்கிறத நம்ம பாக்குறோம். கண்டிப்பா இங்க சர்ஃபெட் அவர் வந்து இன்னொன்னு ஸ்பின்னருக்கு எதிராக கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்னால டிம் சர்ஃபெட் இதுல ஒரு ஹெட் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அப்படியே நம்ம ஒன் டவுன் வரும். ஸோ இங்க ரச்சின் ரவீந்திராவா இஷான் கிஷனா நம்ம பாக்குறப்போ இங்க நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இங்க போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறார், இல்ல அந்த மேட்ச்ல போலிங் சரியா போடல அப்படின்னா பேட்டிங் ஆடி ரன் எடுக்கிறார். பட் ஆனா இங்க நம்ம பாக்குறப்போ இஷான் கிஷன் தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல காப்பாத்தின ஒரு பிளேயர் நம்ம சொல்லலாம். சோ இந்த வேர்ல்டு கப்ல பாக்குறப்போ ஓப்பனிங்ல கொஞ்சம் காப்பாத்திட்டு வர்ற ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் தான். ஆனா தொடர்ந்து ஒரு 2-3 மேட்சா அவர் சரியா ஆடாதது எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி தான் அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனுக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் விராட் கோலி இந்த மாதிரி ஆடாமலே இருந்தார். ஸோ இது எல்லாமே ஃபைனலுக்காக அவங்க வச்சிருக்காங்களோ. ஸோ மேபி இன்னைக்கு கேம்ல அபிஷேக் சர்மாவும் இஷான் கண்டிப்பா இன்னைக்கு 2 பேருமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே அடுத்த பேட்ஸ்மேனுக்கு நம்ம வர்றப்போ இங்க பாருங்க திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவா கிளென் பிலிப்ஸான்னு கேட்டா கண்டிப்பா நான் கிளென் பிலிப்ஸுக்கு தான் போவேன். ஏன்னா திலக் வர்மா அவர் தொடர்ந்து கொஞ்சம் நிறைய மேட்ச் சரிவானாரு. ஆனா லாஸ்ட் 2 மேட்ச் வர்றப்போ ஒரு 30 ரன்ஸ் அடிச்சாலுமே சரியான கேட்ச்லாம் பிடிச்சோம். ஆனா நீங்க கிளென் பிலிப்ஸா பார்க்கணும், போலிங் போடுவார், ஃபீல்டிங் மொத்த கிரவுண்டையும் சுத்தி பரப்பார். ஒரு ஃபிளையிங் ஃபீல்டர்னே சொல்லலாம். எங்க எப்படினாலுமே மேக்ஸிமம் கேட்ச் விட மாட்டார். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நம்ம நிறைய கேட்ச் விடுறத பார்த்தோம். பட் கிளென் பிலிப் கிட்ட நம்ம அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த 2 பிளேயர்ஸ்குள்ள கண்டிப்பா கிளென் பிலிப்ஸ் பேட்டிங்கும் கலக்குவாரு. ஏன்னா இங்க ப்ராப்ளம் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போலிங்ல. மேபி இவ்வளவு மேட்ச் ஆடலனாலுமே, ஏன்னா அவர் வந்து சரிஞ்ச மேட்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக தான் அவர் சரிஞ்சார். ஆனா இங்க பாக்குறப்போ கிளென் பிலிப்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ரைட் ஆடுவார். ஸோ மேபி கிளென் பிலிப்ஸ் ஒரு ஹெட் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு. இங்க இப்ப பாக்குறப்போ வருண் சக்கரவர்த்தியா கோல் மெக்கன்சியா பாக்குறப்போ கண்டிப்பா கோல் மெக்கன்சிக்கு தான் நம்ம போய் ஆகணும். மேபி வருண் சக்கரவர்த்தி இந்த டோர்னமெண்ட்ல சரியால இன்னைக்கு ஆடுவார்னாலுமே, பட் கோல் மெக்கன்சியை வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த 2 லெஃப்ட் ஹேண்டருக்காகவே ஒரு ஆஃப் பிரேக் போலர் வச்சிருக்கிறது நியூசிலாந்து வந்து இவரை தான்ன்றனால இவர் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பேட்டிங் ஆட வேண்டியது இருக்கு.